ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே தனித்திருந்த சிவபெருமானின் முதல் காதலியும் முதல் மனைவியுமான சதி என அழைக்கப்படும் தாட்சாயினி தேவி குறித்தான சிவபுராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படைக்கும் தொழிலில் தனக்கு உதவி புரிய பிரம்மரால் தோற்றுவிக்கப்பட்ட பிரஜாதிபதிகளில் ஒருவர் பெயர் தட்சன். அவரது மனைவி பிரசுதி. இந்த தட்சன் பிரசுதி தம்பதியினருக்கு மொத்தம் 60 பெண் குழந்தைகளாம். தட்சனின் இந்த 60 பெண்களிடமிருந்தே உலகம் பரிணாம வளர்ச்சி பெற்று தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என பிரபஞ்சத்தில் உயிர்கள் அனைத்தும் தோன்றின. இப்படியாய் தன் புத்திரிகள் மூலமே உலகம் படைக்கப்பட்டதால் வீண் மமதை கொண்ட தட்சன் ஆணவம் மேலோங்க ஒருமுறை தன் தந்தையாம் பிரம்மரிடம் சென்று, பிரம்மரே, மூவுலகிலும் உள்ள முனிவர்களும் தேவர்களும் மக்களும் இனி என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு வழி ஏதும் உண்டோ என்று வினவ, தன் மகன் மீது மிகுந்த அன்பு கொண்ட பிரம்மரும், உண்டு தட்சா, நீ அண்டநாதனாம் சிவனின் பாதியான பராசக்தியை நோக்கி தபம் செய். அந்த அம்பிகையே உனக்கு மகளாய் பிறக்க வேண்டும் என்றும் வரம் கேள். அப்படி அம்பிகையே உனக்கு மகளாய் பிறக்கும் பட்சத்தில் உலகும் உன் கீழே என்று ஆசை வார்த்தைகள் கூறினார். அதை கேட்ட தட்சனும் அடுத்த நிமிடமே அதுவே சரி என முடிவெடுத்து தவசிக்கவும் ஆரம்பித்தான். உயர்ந்த மலை சென்றான், ஒற்றை காலில் நின்றான், ஊன் உறக்கம் தவிர்த்தான். ஓயாமல் பரம்பொருளின் பாதியாம் அகில உலக சக்தியாம் அந்த பராசக்தி அம்பிகையை எண்ணி மந்திரங்களையும் உச்சரித்தான். யுகங்கள் கடந்தன, இருந்தும் விடாமல் தவசித்தான் தட்சன். இறுதியில் அன்னையும் அந்த தவத்தில் மகிழ்ந்து தட்சனுக்கு காட்சி தர, அவனும் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டு அம்பிகையை துதித்து அவளிடம், தாயே, நீயே எனக்கு மகளாய் பிறக்க வேண்டும், அதுவே நான் வேண்டும் ஒரே வரம் என்று பணிவுடன் கேட்டான். தாயுள்ளம் கொண்ட அந்த அம்பிகையும் தன் பக்தனின் அந்த விருப்பத்தை புறக்கணிப்பாளா என்ன? அவள், அப்படியே ஆகட்டும் மகனே, மகளாய் வந்து நான் உனக்கு பிறப்பேன். இருந்தும் நீவிர் நல்வழி விட்டு விலகுவாய் ஆயின் நீ பெற்ற வரமே உனக்கு அழிவை ஈட்டித்தரும் என்று அறிவுரையும் கூறி விடை பெற்றாள் அந்த பராசக்தி. இப்படியாய் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது என மனம் மகிழ்ந்த தட்சன் நீண்ட காலத்திற்கு பின் தன் வசிப்பிடம் திரும்பினான். தட்சமபுரி என தன் நகரை நிறுவினான். அப்படியே அடுத்த ஆண்டில் பராசக்தியும் அவனுக்கு மகளாய் பிறக்க வேண்டி பெற்ற பிள்ளையானதால் தட்சன் தன் மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இறுதி மகளும் அம்பிகையின் அம்சமுமான சதி எனும் பெயர் கொண்ட அவள் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தான். அவளும் அப்படியே எல்லா வேதங்கள், உபநிடதங்கள், திவ்ய மந்திரங்கள் என அனைத்தும் முறையாக கற்று தந்தைக்கு நெருக்கமான விருப்பமான மகளாகவே வளர்ந்து வந்தாள். இதனால் அவளுக்கு தாட்சாயினி எனும் பெயரும் கூட கிடைக்கப்பெற்றது. அதிலும் தன் மற்ற சகோதரிகள் அனைவரும் பொறாமை கொள்ளும் வகையில் தந்தையின் இஷ்ட மகளாகவும் ஆகிப்போனாள் அந்த தாட்சாயினி தேவி. மேலும் அக்காலத்திலே மகாவிஷ்ணுவையே வழிபட்டு வந்த தட்சன் தன் வம்ச மக்களையும் அவரையே வழிபட வைத்தான். அதன்படியே தந்தையின் சொல் கேட்டு நடக்கும் சதியும் திருமாலையே வணங்கியும் வந்தாள். இந்நிலையிலே சிறுவயதிலே தோழிகள் மூலமாய் சிவபெருமான் தொடர்பான கதைகள், நிகழ்வுகள் குறித்து கேட்க பெற்ற தாட்சாயினியின் மனதில் இயற்கையாகவே ஈசன் மீது நேசம் ஏற்பட்டது. வருடங்கள் சென்றன, இளமை பருவமும் அடைந்தாள் தாட்சாயினி. கூடவே அவளுள் சிவபெருமான் மீது கொண்ட ஆசையும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஈசனின் உருவம் இது என்று அறியாமலேயே அவரின் மனைவியாக வேண்டும் என்றும் அவள் விரும்பி போனாள். தந்தையிடம் சென்று அவள் தன் விருப்பத்தை தெரிவிக்க தட்சனோ அதை மறுத்தான். அந்த மறுப்பு அவளை இன்னும் அதிகம் சிவன்பால் ஈர்க்க வைத்தது. இறுதியில் தட்சன் தாட்சாயினியிடம், மகளே, நீ மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். நீ விரும்பும் அந்த சிவன் ஒரு யோகியாவான். சுடுகாட்டில் வாசம் செய்யும் அவன் மாட மாளிகைகள் அற்றவன். அவனெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்றெல்லாம் உபதேசம் கூறினான். ஆனால் அவளோ யோகியும் துறவியுமான சிவபெருமானின் இதயத்தை வெல்ல தந்தையின் அரண்மனையை துறந்தாள்.
ஆடம்பர வாழ்க்கையை துறந்தாள், காட்டிற்கும் சென்றாள், துறவரமும் கொண்டாள், சிவபெருமானை நோக்கி தவமும் மேற்கொண்டாள். அவளுடைய தவமோ மிக கடுமையானதாக இருந்தது. உணவை தவிர்த்தாள். ஒரு நாளில் ஒரு வில்வ இலை மட்டும் உண்ணத் தொடங்கினாள். நாளடைவில் அதையும் விட்டாள். அப்படியே நீண்ட நாட்களாய் தன்னை சிவன்பால் இணைத்துக் கொண்டு விடாமல் தவம் இயற்றினாள் தாட்சாயினி. இப்படியாய் தன் மகளானவள் சிவபெருமான் மீது அதீத மையல் கொண்டிருப்பதைக் கண்டு வருத்தம் அடைந்த தட்சன் நேரே சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரிடம், தந்தையே, தாட்சாயினி சிவபெருமானை அதிகம் விரும்புகிறாள். சுடுகாட்டில் வாசம் செய்யும் அந்த ஈஸ்வரனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க எனக்கு விருப்பமில்லை. நான் என்ன செய்வது என்று கேட்க, அதற்கு பிரம்மரோ, தட்சா, உன் மகள் தாட்சாயினி அம்பிகையின் அவதாரம் அல்லவா? அந்த பராசக்தியானவள் ஈசனில் பாதியாவாள். ஆகவே நீ அவளை ஈசனுக்கு மனம் முடித்துக் கொடுப்பதே தகும் என்றார். அதை சற்றும் எதிர்பார்க்காத தட்சனோ அன்று சினத்துடன் அவ்விடம் விட்டு சென்று மீண்டும் தாட்சாயினியிடம் வந்து, மகளே, சிவனை அடையும் முயற்சியை கைவிடு என்று கடிந்தான். ஆனால் அவளோ எப்போதும் போலவே கொண்ட கொள்கையில் உறுதியாயிருந்து, சிவனே என் பதியாக வேண்டும், எவ்விதத்திலும் கொண்ட விரதத்தை நான் கைவிட மாட்டேன் என்று விருப்பம் தெரிவித்தாள். இந்நிலையிலே தாரகாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் தாட்சாயினி சிவபெருமானை கணவனாய் அடைய மேற்கொண்டிருக்கும் தவத்தை குறித்து அறியலானான். அவன் சிவபெருமானின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் எனும் வரம் வாங்கியவன். அதனால் எங்கே ஒருவேளை தாட்சாயினியின் எண்ணம் ஈடேறி அவள் ஈசனை கரம் பிடித்தால் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளையால் தனக்கு அழிவு வந்துவிடுமோ என்று பயந்த அவன் தன் சிறந்த அசுர வீரர்களை அனுப்பி காட்டில் தனித்து தவம் புரியும் தாட்சாயினியை கொல்ல திட்டமிட்டான். அதன்படி அசுரர்களையும் காட்டிற்கு அனுப்பி போனான். அப்படி அந்த அசுரர்களின் வருகையைக் கண்டு தாட்சாயினியோ செய்வதறியாது திகைத்து நின்றாள். அப்போதே அங்கே தேவியின் உயிர் காக்க விரைந்து வந்தார் மகாதேவன். ஆம், தாட்சாயினியின் தவத்தை முதல் நாளிலிருந்தே தன் சிந்தையில் கொண்டிருந்தார் பரமேஸ்வரன். பலமுறை அவளை சோதித்தும் தான் பார்த்தார். ஆனால் எதிலும் அவள் துவளவில்லை. இறுதியில் அவளுக்கு துயர் ஒன்று நெருங்கவே தன்னவளுக்காக அசுரர்களுக்கு எதிராய் வந்து நின்று போரிட ஆரம்பித்தார் சிவபெருமான். அசுரர்களின் மாய வித்தைகளை நிர்மூலமாக்கினார். இருந்தும் அந்த அசுரர்கள் மேற்கொண்டு தேவியை தாக்க முயல தன் சூலாயுதம் கொண்டே அவர்களை கொன்றார். இப்படியாய் அன்று தாட்சாயினியின் உயிரை காத்த ஈஸ்வரன் அவளிடம், தேவியே, உம் தவத்தால் யாம் மகிழ்ந்தேன். வேண்டும் வரம் யாது என்று கேட்க, தாட்சாயினி தேவியோ, பரம்பொருளே, நீரே எம் பதியாக வேண்டும். நான் விரும்பும் அந்த வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீராக என்று வேண்டி நின்றாள். சிவபெருமானும் மகிழ்வுடன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி தேவியை அரவணைத்து ஆசீர்வாதம் கூறிவிட்டு மறைய, அப்போதே அக்கணமே அங்கு வந்தான் பிரஜாபதி தட்சன். ஆம், நொடி நேரம் கூட தாட்சாயினியின் அந்த மகிழ்வானது நிலைக்கவில்லை. தட்சன் அவளிடம், மகளே, நான் உன் சுயவரத்திற்காய் நாள் குறித்துள்ளேன். எல்லா லோகங்களுக்கும் மன ஓலையும் அனுப்பியுள்ளேன். வரும் மேல் மக்களுள் எவர் உனக்கு பொருத்தமானவரோ அவருக்கு நீ மாலையிட்டு உன் விருப்பத்தை தெரிவி என்று கூறிவிட்டு தாட்சாயினி அதற்கு பதில் கூறும் முன் அவ்விடம் விட்டு நகர்ந்தும் சென்றார். அதிர்ந்தாள் தாட்சாயினி. ஈசனை கண்டேன், அவர் என்னை மனம் புரிவதாய் வாக்களித்து விட்டார் என்று கூறவே அவள் விரைந்தாள். ஆனால் அது எதுவும் அங்கு நடைபெற தட்சன் இடம் கொடுக்கவில்லை. அவள் விருப்பம் என்னவென்று கேட்காமலேயே அவ்விடத்திலிருந்து புறப்பட்டும் சென்றார். இப்படியாய் அவளும் இனி என்ன செய்வது என்று அறியாமல் நின்று, எல்லாம் ஈசன் விட்ட வழி என்று மனதிலே அமைதி கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டாள். இருந்தும் நீங்காமல் சிவன்பால் தன் மனதை லயத்திருந்தாள். இந்நிலையிலே தாரகாசுரனானவன் தாட்சாயினியின் அந்த சுயம்வர நிகழ்வை குறித்து அறிந்தான். தன் முதல் முயற்சி சிவபெருமானால் தோல்வி அடைந்ததை எண்ணி கோபம் கொண்டிருந்த அவன் இனி தாட்சாயினியை கொல்ல வேண்டும் என்றால் அது இந்த சுயம்வர நிகழ்வின் போது மட்டுமே என தீர்மானித்துக் கொண்டு மாறு வேடத்தில் சில அசுரர்களை சுயம்வர நிகழ்ச்சிக்கு அனுப்பவும் திட்டமிட்டான். அப்படியே சுயம்வர நாளும் வந்தது.
பல தேவர்களும் ரிஷி புத்திரர்களும் தட்சமபுரிக்கு வருகை புரிந்தனர். கூட்டம் நிரம்பி வழிந்தது. அனைவரும் மணமேடையில் தாட்சாயினியின் வருகைக்காய் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அவளோ என்ன நிகழுமோ என கவலை தோய்ந்த முகத்துடன் அறையில் காத்து கொண்டிருந்தாள். தோழிகள், உடன் பிறந்த சகோதரிகள் அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். இந்நிலையிலே தாரகாசுரன் அனுப்பிய மாறுவேட அசுரர்கள் அரண்மனை நுழைவாயிலை அடைய அங்கே அவர்களின் நிஜ உரு தன்னாலே வெளிப்பட்டது. அதனால் சலசலப்பும் ஏற்பட்டது. அதை அறிந்த தட்சனோ, இதுவரை வந்த ஆடவருள் தாட்சாயினிக்கு விருப்பமானவர் கட்டாயம் வந்திருப்பார் என எண்ணம் கொண்டு தன் மெய் காப்பாளர்களிடம் வாயிலை அடைக்க உத்தரவிட்டு விழா துவங்க ஆணையிட்டு தாட்சாயினியை அழைத்து வரவும் செய்தி அனுப்பினார். மங்கை அவளை மணக்கோலத்தில் கண்டதும் தட்சனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்ப சபையின் முன்னாலே அவளை அறிமுகம் செய்து கூடியிருந்த அனைத்து மேல் மக்களின் பெருமைகளையும் திறமைகளையும் மகளிடம் கூறி முடித்தான் தட்சன். கையில் மாலையுடன் திருமண கோலத்தில் நின்ற அவள் கண்களோ கூட்டத்தில் சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என தேடி அலைந்தன. ஆனால் அங்கு அவர் இல்லை என்பதை அறிந்ததும் வருந்தி வாட்டம் பெற்றன. தட்சனோ அவளிடம், என்ன யோசனை மகளே, விரும்பியவர் கழுத்தில் விரைந்து மாலையிடு என்று கூறிக்கொண்டிருக்க குழம்பி போன அவள் சில நிமிடங்கள் கண்களை மூடி, ஈசனே எங்கே போனீர்? மணப்பதாய் கூறி வரம் அளித்தீர், வேண்டி நிற்கிறேன், வந்து உபயம் தாரும் என கூறி மனம் துடித்தாள். அம்பிகையின் அந்த மனக்குறையை இயற்கையே பொறுக்குமா என்ன? அக்கணத்திலே அங்கே வெண் புகை மூட்டம் ஒன்று தோன்ற அதன் மத்தியிலே சூலாயுதத்துடன் கூடிய பிறை சூடிய சிவபெருமான் யோகி வடிவில் உதயமானார். அது கண்ட தாட்சாயினியோ மெய் மறந்து மனம் மகிழ்ந்தாள். கூடியிருந்த கூட்டமோ திகைத்தது. அதிலும் தட்சனோ அவரின் அந்த யோகி வடிவை கண்டதும் பெருத்த சினம் கொண்டு உரத்த குரலில், அழைப்பு இல்லா வீட்டில் வருகை தருவது என்பது அநாகரிகம். அழைப்பு இல்லாமல் வந்தவர் எவராயினும் வந்த வழியில் திரும்பி செல்க என்றான். சபையில் இருந்தவர்கள் சற்றும் தட்சனின் அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் அந்த வியப்பு தோன்றி மறைவதற்குள்ளே ஈசனும் அங்கிருந்து மறைந்தும் தான் போனார். தட்சனோ அதை எண்ணி மகிழ்ந்தும் போனான். ஆனால் பாருங்கள், வந்த சிவபெருமானோ தாட்சாயினியையும் எடுத்துக்கொண்டே போயிருந்தார். அவ்வளவுதான். அதை அறிந்ததும் தட்சன் பெரும் கோபம் கொண்டு, என் மகளை கவர்ந்து என் குலத்திற்கே இந்த சிவன் இழிவை ஏற்படுத்தி விட்டான், அவனை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி அந்த பரம்பொருளையே சபிக்க முயல, அதை தடுக்க பிரம்மதேவர் உடனே அங்கு தோன்றி அவனை சமாதானப்படுத்த முயன்றார். முடியவில்லை. இறுதியில் தட்சன் தான் வணங்கும் தன்னை காக்கும் கடவுளாம் திருமாலை நோக்கி வணங்கி தியானிக்க, அங்கு தோன்றிய திருமாலிடம் தட்சன் தன் கவலையை கூற, திருமாலோ, தட்சா, நீ தாட்சாயினி யார் என்பதை முன்னமே அறிவாய். நீ ஆணவம் கொள்ளாமல் அன்றே சக்தியானவள் சிவனில் பாதி எனும் பிரம்மதேவரின் வார்த்தையை கேட்டு தேவியை சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தால் இந்த இழிநிலை இன்று உனக்கு ஏற்பட்டிருக்காது. அமைதி கொள் தட்சா, உண்மையை எவர் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்றார். அப்படி தான் வழிபடும் அந்த தெய்வமே தனக்கு அறிவுரை கூறிய பின்னரே தட்சனின் கோபமானது தணிந்தது. இருந்தும் அவன் சிவபெருமானின் மீது கொண்டிருந்த வெறுப்பு மட்டும் சற்றும் குறையவில்லை. அதே வேளையில் தேவியை கவர்ந்து சென்ற சிவபெருமான் தான் வாழும் இடமான கையிலையிலே அவளை கொண்டு போய் தக்க சடங்குகளுடன் திருமணம் செய்து கொண்டார். தேவிக்கென மாளிகை, ஓடியாட வனங்கள், உதவிக்கென பெண்கள் என அனைத்தையும் ஒரு நொடியில் உருவாக்கி அவளை அன்புடன் நடத்தினார். மனமாற மன வாழ்க்கையை அவர்கள் இருவரும் மேற்கொண்டனர். நாட்களும் கழிந்தன. அவர் எக்குறைவையும் அவளுக்கு வைக்கவில்லை. ஆனால் தாட்சாயினியின் ஒரே மனவருத்தம், தந்தையின் சம்மதம் இல்லாமல் மனம் செய்து கொண்டோமே, அதனால் இனி தன்னை என் வாழ்நாள் முழுதும் என் தந்தை காணவே வரமாட்டாரோ என்பதுதான். உண்மையில் உற்றவள் உள்ளத்தில் தோன்றிய அந்த வருத்தத்தை கொண்டவனும் அறிந்திருந்தார். அதனால் பல வகைகளிலும் தேவியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு பார்த்து கொண்டார் சிவபெருமான். அவளும் அதை அறிந்து ஈசன் முன் புன்முறுவலுடனும் மற்ற சமயத்து கவலையுடனும் காட்சியளித்தார். இங்கு இப்படி என்றால் தட்சமபுரியிலும் இதே நிலைமைதான். தட்சன் தன் அன்பு மகளின் பிரிவை சற்றும் விரும்பவில்லை.
அவள் ஓடியாடிய இடம், உறவாடிய அறை, உரையாடி கல்வி கற்ற மடம் என அவன் காணும் இடங்களில் யாவும் தாட்சாயினியின் நினைவை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தான். இறுதியில் நாட்கள் செல்ல செல்ல மகளின் பிரிவை தாங்க முடியாதவனாய் தன் அகங்காரத்தை சற்று புறம் தள்ளிவிட்டு அன்பால் தாட்சாயினியை காண கைலாயமும் சென்றான். அப்படி தட்சனின் அந்த வருகையை கண்டதும் தாட்சாயினியோ மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றாள். ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து தந்தையே என கூவி அழைத்து காலில் விழுந்து ஆசீர்வாதமும் பெற்றாள். ஆனால் ஈசனோ வாயால் தட்சனை மகிழ்ந்து வரவேற்றாரே தவிர எழுந்து நின்று வணங்கி விழுந்து அவரை வரவேற்கவில்லை. தட்சனும் அது கண்டு மாமனார் எனக்கு மரியாதை இல்லையோ என மனதிலே சினம் கொண்டான். இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நீண்ட நாட்கள் கழித்து கண்ட மகளிடம் அன்புடன் உறவாடி சற்றும் முற்றும் எல்லாம் செழிப்புடன் இருந்ததைக் கண்டு நான் நினைத்தது போல இவ்விடமில்லை, எல்லாம் நலமாகத்தான் உள்ளது என்று எண்ணிக்கொண்டு இறுதியாய் சிவபெருமானிடம் எனக்கொரு விருப்பம் உண்டு. மகளின் பிரிவை என்னால் தாங்க இயலவில்லை. எனவே தாமும் என் மகளும் இனி என் இல்லத்தில் வந்து தங்க வேண்டும் என்று தடாலடியாய் கூறினான் தட்சன். அது கேட்டு தாட்சாயினியோ அதிர்ந்து போனாள். அவள் திகைத்து உலகின் பரம்பொருளை தன் இல்ல மருமகனாக அழைப்பதா என்று சிவபெருமானின் முகத்தை நோக்க, அவரோ இதற்கு தம் மகளே பதிலளிப்பாள் என்று சிரித்தபடி அமர்ந்து கொண்டார். அது கேட்டு தாட்சாயினியோ என்ன பதில் சொல்வது? ஒருபுறம் ஈன்றெடுத்த தந்தை, மறுபுறம் விரும்பி கரம் பிடித்த கணவர், தான் சொல்லும் எந்த முடிவானாலும் யாராவது ஒருவர் மனம் கட்டாயம் புண்படத்தான் போகிறது என்று பரிதவித்தாள். ஆனால் தட்சனோ நான் பெற்ற மகள் என் பேச்சைத்தான் விரும்பப் போகிறாள் என செருக்குடன் நின்றான். இறுதியில் தாட்சாயினியோ தந்தையே, ஒரு பெண்ணானவள் கட்டிய கணவன் வீட்டில் இருப்பதுதான் சிறப்பு. ஆகவே நான் இந்த கையிலே இருக்க விரும்புகிறேன் என்று திடமாய் கூறினாள். திகைப்புற்றான் தட்சன். நாம் நினைத்த எண்ணம் நடைபெறாமல் போனதே என ஆதங்கம் கொண்ட அவன் அன்று வருத்தத்துடன் தன் மகளிடமிருந்து பிரியாவிடை பெற்றும் சென்றான். அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. என் இலையிலே ஒரு நாள் பிரம்மதேவர் அனைத்து தேவ தேவியர்களை அழைத்து வேள்வி ஒன்றை மேற்கொண்டார். அதற்கு சிவபெருமான், திருமால், தட்சன் முதலிய அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்படி மும்மூர்த்திகளும் ஒரு சேர தம் தம் மனைவியருடன் அவ்விடத்திலே எழுந்தருள தேவர்கள் அனைவரும் அவர்களிடமிருந்து ஆசீர் பெற்றனர். அந்த வகையில் தட்சன் முதலில் தன் தந்தையாம் பிரம்மதேவரிடமிருந்து ஆசீர் பெற்று பின் தான் வணங்கும் கடவுளாம் திருமாலிடம் சென்று ஆசீர் பெற்றார். அப்போது தட்சன் தன் அருகில் இருந்த சிவபெருமான் மாமனாரான என்னை கண்டும் எழுந்து வணக்கம் சொல்லாமல் இருப்பதைக் கண்டு சினம் கொண்டு அருகில் செல்ல, அதை கண்ட ஈசனோ வழக்கம் போல் அவரை ஆசீர்வாதம் செய்தார். தட்சனோ அதை அறிந்து ஒரு மருமகன் மாமனாருக்கு ஆசீர்வாதம் செய்யலாமா என மேலும் சினம் கொண்டு பொங்கி எழும்ப, அச்சமயம் அவ்விடத்தில் இருந்த நாரத முனி எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல, என்ன தட்சனே, உம்மையே உம் மருமகன் ஆசீர்வதிக்கிறான் பாரும் என்று நகைப்பாய் கூற, அவ்வளவுதான். அதை கேட்டு முற்றிலும் பொறுமை இழந்த தட்சன் சிவபெருமானை நோக்கி, யார் யாரை ஆசீர்வதிப்பது? பித்தனே, நான் பாலகன் என்று நினைத்தாயா? இந்த படைப்பில் தோன்றிய அனைத்தையும் தோற்றுவித்த பிரஜாதிபதி நான். உலகில் ஆசீர்வாதம் கூற நெறிமுறைகளை வகுத்தவன் நான். என்னையா நீ ஆசீர்வதித்தாய் என்று கூறி பொங்கி எழும்ப, அவனிடம் தாட்சாயினி, தந்தையே, என் பதியின் பிழையை பொறுத்தருளும் என்று மன்றாடினாள். ஆனால் அதற்கு தட்சனோ, உறவுகளுடன் வாழ்ந்தால் தெரியக்கூடிய இந்த விதியை சுடுகாட்டில் வாழும் இவன் அறிவது எங்கனம்? இனி இந்த யோகியை நான் காண விரும்பவில்லை, உன்னையும் நான் காண விரும்பவில்லை என்று கூறி கோபத்துடன் அவ்விடம் விட்டு புறப்பட்டான். அவ்வாறே சிவபெருமானும் தாட்சாயினியுடன் கைலை திரும்ப, அங்கே வருத்தத்தில் இருந்த தாட்சாயினி ஈசனிடம், சுவாமி, தாம் செய்தது சரியா? தந்தை போன்றவரை மகன் ஆசிர்வதிப்பது உசிதமா என கேட்க, அதற்கு சிவபெருமானோ, தேவியே, இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி காத்து அழித்தும் வரும் பரம்பொருள் நான்.
நான் உருவாக்கிய அந்த படைப்பில் பிறந்தவனே பிரஜாதிபதி தட்சன். என் பிரஜையை நானே வணங்குவது என்பது அவருக்கு பாவத்தை ஏற்படுத்தாதா? மூத்தோர் இளையவரை வணங்குவது தகாது என்பதை நீ உணரவில்லையா? அதனால்தான் அவரை நான் வணங்காமல் ஆசீர்வதித்தேன் என்று கூற, அது கேட்டு தாட்சாயினியும் புரிந்து கொண்டாள். வீணாய் உம்மேல் கோபம் கொண்டேனே, என் பிழையை மன்னிக்க வேண்டும் என்று கூறி வருந்தினாள். அதற்கு அவரும், என்னுள் பாதியானவளே, உன் பிழைக்கு நானும் பாதி காரணமே என கூறி அன்புடன் அவளை தழுவிக்கொண்டாள். அப்படியே அவர்கள் இருவரும் புரிந்தும் கொண்டனர். ஆனால் தட்சன் சிவபெருமானின் மீது கொண்ட சினம் மட்டும் சற்றும் குறையவில்லை. இதை இப்படியே விட்டுவிட்டால் அந்த சிவன் மேன்மேலும் என்னை அவமானப்படுத்துவான். ஆகவே இவனை அப்படியே விடக்கூடாது. அதற்குள் அவரை நான் அவமானப்படுத்தியே ஆக வேண்டும் என்று எண்ணம் கொண்ட தட்சன் உடனடியாக சிவபெருமானை மட்டும் தவிர்த்து மற்ற அனைவரையும் அழைத்து மகா வேள்வி ஒன்றை நடத்தினான். அதை அறிந்த உயர்ந்த முனிவர்களோ தட்சனிடம், தட்சா, நீ செய்வது தவறு, சிவபெருமானை இவ்விடம் அழைத்து வா என்று அறிவுரை கூறினர். ஆனால் தட்சனோ அதை ஏற்கவில்லை. அதே வேளையிலே தட்சனின் அழைப்பை பெற்றவர்களால் வேள்வியை மறுக்கவும் முடியவில்லை. அனைவரும் திரளாய் வேள்வி நடக்கும் இடத்திற்கு புறப்பட்டனர். இப்படியாய் தேவர்கள் பெரும் திரளாய் செல்வதைக் கண்டதும் தாட்சாயினி தேவி நந்தி தேவரிடம் விவரம் கோர, அவர் தட்சனின் வேள்வி குறித்து கூறலானார். தேவியோ அதை அறிந்ததும் பெரும் கோபம் கொண்டு சிவபெருமானிடம் சென்று, அது எப்படி என் தந்தை உம்மை அழைக்காமல் வேள்வி நடத்தலாம்? இது சிறப்பல்ல. நான் அவரிடம் சென்று இது குறித்து கேட்டுவிட்டு வருகிறேன் என்று ஆதங்கித்தாள். ஈசனோ அதற்கு, இல்லை தேவியே, நீ அங்கு செல்ல வேண்டாம். நீ என்ன கூறினாலும் உன் தந்தை கேட்கப் போவதில்லை. அவமரியாதையே மிஞ்சும் என்றார். ஆனால் தாட்சாயினியோ, முடியவே முடியாது ஈசனே, நான் சென்றே ஆவேன் என பிடிவாதம் கொண்டு சிவபெருமானின் பேச்சையும் மீறி வேள்விக்களம் சென்றாள். அங்கே பிரம்மர், சந்திரன், சூரியன் உட்பட பல தேவர்கள் குழும வேள்வி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது தந்தையே தந்தையே என கூவி அழைத்து கொண்டே தாட்சாயினி உள்ளே சென்றாள். ஆனால் அதை கேட்டும் தட்சன் கேளாதது போல தன் மற்ற மகள்களையும் மருமக்களையும் வரவேற்று கொண்டிருந்தார். பொறுத்தாள் தாட்சாயினி. அவள் மேலும் முயன்று தட்சனின் அருகில் சென்று, தந்தையே, நீர் சிவபெருமானை அழைக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல. அவரும் உம் மருமகன்களில் ஒருவரே என்றாள். அதற்கு தட்சனோ சிரித்து கொண்டே அனைவரும் கேட்கும்படியாய் உரத்த குரலில், யார் மருமகன்? சுடுகாற்றில் திரியும் அந்த பித்தனா என் மருமகன்? பிணத்துடன் திரிந்து சாம்பலை பூசிக்கொண்டு உறவுகளற்று மயானத்தில் வாழும் அவனை நான் ஒருபோது மருமகனாய் ஏற்றதில்லை. உன்னையும் ஒரு மகளாய் நான் இனி ஏற்கப் போவதும் இல்லை. அழையா வீட்டில் வந்து இங்கு ஏன் நீ அனுதாபத்தை தேடுகிறாய் என எள்ளி நகையாடினான். இருந்தும் தாட்சாயினியோ தந்தையின் அவ்வார்த்தைகளை கேட்டு சினம் கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் அவள், இல்லை தந்தையே, அப்படி கூறாதேயும், என்னை விட்டுவிடும். ஆனால் அவருக்குரிய மரியாதைகளை கொடுத்தே ஆக வேண்டும். என் கணவர் அவர், அவரின் உரிமை இது என வருந்தி மன்றாடினாள். ஆனால் தட்சனோ மேலும் மேலும் கேட்க சகியா வார்த்தைகளை கூறி ஈசனை அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தான். இறுதியில் பொறுமை இழந்தாள் தாட்சாயினி. கோபத்தில் அவள் தட்சனை நோக்கி, மூடனே, எதை நினைத்து இந்த யாகத்தை மேற்கொள்கிறாயோ அது நடவாமல் போவதாக. அகில உலக பரம்பொருளான சிவபெருமானை மட்டும் ஒதுக்கிய உனக்கு உன் தலையானது அறியப்பட்டு போவதாக. என் கணவரை மதிக்காத நீ கொடுத்த இந்த உடலில் நான் வாழ்வது என்பது இனியும் எனக்கு இழுக்கை தேடித்தரும். என் கணவரின் வார்த்தையை மீறி இவ்விடம் வந்தமைக்கு எனக்கு நேர்ந்தவையெல்லாம் சரியே. ஈசனே, இதற்காய் என்னை மன்னியும் என்று கூறிக்கொண்டே தாட்சாயினி தேவி அங்கே அப்போதே தீ வளர்த்து அதில் இறங்கி தன் உயிரை மாய்த்து கொண்டாள். இப்படி கணவனுக்கு நேர்ந்த அவமானத்திற்காய் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள் அந்த பராசக்தி அம்பிகை. அதே வேளையில் ஞானக்கண்களால் அதை அறிந்த சிவபெருமானோ ருத்ரம் கொண்டு வர
தன் வியர்வையில் இருந்து வீரபத்திரரை தோற்றுவித்து அவர் மூலம் அன்று யாகத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் தண்டனை கொடுத்து கூடவே தட்சனின் தலையையும் வெட்டி போட்டார். இறுதியில் சினம் தணிந்த அவர் தட்சனின் தலைக்கு பதிலாய் ஆட்டின் தலையை அவனுக்கு பொருத்தி உயிர் பெற செய்து இறுதியில் தாட்சாயணியின் இறந்த உடலை ஏந்தி கொண்டு அனைத்து உலகங்களுக்கும் அலைந்து திரிந்தார். அது கண்டு மகாவிஷ்ணுவானவர் தாட்சாயினியின் சடலம் சிவபெருமானின் கையில் இருக்கும் வரை அவர் அமைதி கொள்ள மாட்டார் என்பதை உணர்ந்து தன் சக்கராயுதத்தால் தாட்சாயினியின் உடலை 51 கூறுகள் ஆக்கினார். அந்த கூறுகளானது பிரபஞ்சம் முழுக்க சிதறி விழுந்தன. அப்படி அந்த உடல்கள் விழுந்த 51 இடங்களே சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்படியாய் தாட்சாயினி தேவி தன்னை விட்டு பிரிந்ததால் அவள் நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு அதை மறக்க இயலாமல் சிவபெருமான் கைலாயத்திலே ஆழ்ந்த தியானத்தில் பல யுகங்கள் அமர்ந்து கொண்டார். பின் அது தேவர்களின் முயற்சியாலும் மன்மதனின் உதவியாலும் கலைக்கப்பெற சக்தி தேவியின் மறு அம்சமான பார்வதி தேவியை சிவபெருமான் மணந்து கொண்டார். அவர்கள் மூலம் பிறந்த முருகப்பெருமானே இறுதியில் தாரகாசுரனை வதம் செய்தார். இதுவே சிவபுராணத்தில் கூறப்பட்ட சதி என அழைக்கப்படும் தாட்சாயினி தேவியின் வரலாறு ஆகும். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல சிவபுராண கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.